இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஐந்து 11/2016 நவம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி. இன்று பஞ்சமி. சகல சுப்பிரமணிய ஸ்தலங்களிலும் சூரசம்ஹார பெருவிழா. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் திருவாதிரை.
ஞான புதையலாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தில் 3000 பாடல்களை முத்து முத்தாக கொடுக்கின்றார். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. 3000 பாடல்கள் மட்டும் இல்லை, இடைக்காலத்தில் வந்தவங்க அவங்கவுங்க சேர்த்து விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருமந்திரம் 3047 பாட்டு. என்ன ஒரு பாட்டு 2 தடவை இருக்குது. இவங்க பாடல்களை பாடி நடுவில் சொருகி விட்டாங்க. 3000 பாடல். தமிழில் 1330 திருக்குறள். 3000 என்பது திருமந்திரம், 4000 என்பது திவ்ய பிரபந்தம். இந்த 3000 பாடல்களில் 803வது பாடல் இது கேசரி யோகம். 18வது தலைப்பு கேசரி யோகம், 3ஆம் தந்திரம். கேசரின்னு உடனே நமக்கு சிற்றுண்டி ஞாபகம் வரக்கூடாது, பஜ்ஜி கேசரி. இங்கே கேசரின்னா சிங்கம்னு அர்த்தம். திருமூலர் சொல்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் நாம் வெளி உலகத்தில் வழங்குகின்ற பொருளே கிடையாது, அதுக்கு வேறு ஒரு பொருள். அதாவது தியானம் பண்ணுகின்ற பொழுது சிங்கம் போல கண்களை மேல் நோக்கி இமைகளை மூடி தியானம் செய்ய வேண்டும். அந்த யோக நிலைக்கு பெயர் கேசரி யோகம். அதாவது சிங்கத்தை போல் தியானம் செய்தல். நாவின் நுனியை நடுவே விசிறிடில் சீவனும் அங்கே சிவனும் உறைவிடம் மூவரும் 33 தோன்றுவர் சாவதும் இல்லை சதகோடி ஊனே. அதாவது எப்படி யோகம் செய்வது, தியானம் செய்வது? நல்ல ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு சிங்கத்தை போல கண்களை மேல் நோக்கி தியானம் செய்ய வேண்டும், கேசரி யோகம். அப்படி தியானம் செய்கின்ற பொழுது என்னாகும்? சீவனும் அங்கே சிவனும் உறைவிடம். ரொம்ப அழகாக சொன்னார். சீவனும் அங்கே சிவனின் உறைவிடம் என்று சொன்னார். என்ன, சிவம் இருக்கிறதால தான் நாம் செயல்படுகிறோம். சிவம் இந்த உடல் இல்லைன்னா சவம் ஆகிவிடுகிறோம். சிவம் எப்பொழுதும் தவம் செய்கின்றான். தவம் செய்ய 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 நம்மிடம் உள்ள தீவினைகள்லாம் வதம் ஆகின்றன. தவம் வதம். வதம்னா வதிக்கிறது. நம்மிடம் கெட்ட வினைகள், நம்மை பிடித்த ஒரு தீவினைகள், விதிகள் எல்லாமே வதமாகி விடுகின்றன. ஏனென்றால் நாம் செய்வது தவம், நம்மிடம் இருப்பது சிவம். அந்த சிவம் நம் உள்ளே தியானம் செய்ய 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 நாமே சிவமாய் சிவமே நாமாய் ஆகிவிடுகிறோம். இது ஆக முடியுமான்னு ஒரு மாணவர் கேட்டார். ஏன் முடியாதுன்னு. இப்போது படிக்காத ஒரு மாணவன் படித்த ஒரு ஆசிரியரிடம் பாடம் கற்கின்ற பொழுது அவனும் படித்தவன் ஆகிவிடுகிறான் இல்லையா? அதுபோல் இரும்பு இருக்கிறதே, அந்த இரும்பை எடுத்துக்கொண்டு போய் காந்தத்தின் மேலே இரும்பை தேய்க்க 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 அந்த காந்த சக்தி இரும்புக்கும் வந்து விடுகிறது. இரும்பும் காந்தமாக மாறிவிடுகிறது. சாதாரண இரும்பு, அந்த இரும்பை காந்தம் ஈர்க்கும். ஆனால் அதே காந்தத்தை இரும்பின் மேல் நீங்கள் தேய்க்க 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 சாதாரண இரும்பும் காந்தத்தால் ஈர்க்கப்பட்ட இரும்பும் தானும் காந்த சக்தியை பெற்றுவிடுவதைப் போல ஆத்மாவுக்குள்ளே அவ்வளவு அளப்பரிய சக்தி இருக்கிறது. எல்லாருடைய ஆத்மாவுக்குள்ளும் சக்தி இருக்கிறது. அதாவது இதில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பது ஆத்மாவில் கிடையாது, எண்ணங்களில் வேண்டுமானால் இருக்கலாம். எல்லா ஆத்மாக்களும் புனிதமானது, எல்லா ஆத்மாக்களும் வலிமை உடையது, எல்லா ஆத்மாக்களும் ஆண்டவனால் படைக்கப்பட்டது. ஆனால் அது தாங்கி இருக்கக்கூடிய உடம்பு, அது செய்கின்ற செயல்கள், அதை வழிநடத்துகின்ற மனம், அது சிந்திக்கின்ற எண்ணங்கள், இதுதான் மாறுபட்டு இருக்கின்றன. அதாவது வண்டி காட்டுக்கு போகிறதுக்கும் வண்டி நாட்டுக்கு போகிறதுக்கும் காரணம் வண்டி அல்ல, வண்டியை ஓட்டுகின்ற ஓட்டுநர். சில சமயம் கடத்திட்டு போவாங்க. கடத்திட்டு போகும்போது ஏங்க எங்கள் வீட்டுக்கு என்ன கொண்டு விடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ பங்களாவுக்கு அழைச்சிட்டு போகிறீங்களே, உங்களை கடத்திக்கிட்டு போகிறோம். எனவே நம்மை கடத்தி சொல்வதற்கு காரணம் அந்த வாகனம் அல்ல, அதை ஓட்டுபவர்கள். அதுபோல நம்முடைய மனம்தான் நம்மை தீய வழியிலும் நல்ல வழியிலும் செலுத்துகிறது. ஆத்மா ஒன்று தான், ஆத்மாவுக்கு எந்த குறையும் இல்லை. அதைத்தான் சொல்கிறார், சீவனும் ஆங்கே சிவனின் உறைவிடம். சிவனோட உறைவிடம் தான் சீவன், ஆத்மாதான் கடவுள். அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா பிரம்மம் தத்துவம் அசி. வேதங்கள் சொல்லுகின்ற வாக்கியங்களே இதுதான். நீயே கடவுள், உனக்குள்ளே கடவுள் இருக்கின்றார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். எனவே நாமே கடவுள் என்ற உண்மையை நாம் உணர வேண்டுமென்றால் எல்லா ஆத்மாக்களிலும் இறைவன் இருக்கிறான் என்று
எல்லா ஆத்மாக்களுக்கும் அன்பு செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் ராமலிங்க வள்ளற் பெருமானும் சொன்னார். இவர்களுக்கு முன்னோடியாக திருமூலர் திருமந்திரத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசுதயா பாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரம்மஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்று தாய் தன்னுடைய மகளை காணாமல் தவிக்கின்றாள். எங்கு போனாள்? நிச்சயமாக தன்னுடைய தலைவனுடன் உடன்போக்கு மேற்கொண்டாள் என்பது தெரிந்துவிட்டது. உடன்போக்கு சென்ற இடத்தில் எப்படி இருக்கின்றாள்? நலமாக இருக்கின்றாளா? அங்கு இருப்பவர்கள் தன்னுடைய மகளை சீரும் சிறப்புமாக நடத்துகின்றனரா? அல்லது கள ஒழுக்கத்தில் இப்படி தெரியாமல் வந்துவிட்டாளே என்று அலட்சியம் செய்கின்றனரா என்று அந்த தாய் மனம் படுகின்ற வேதனை இருக்கிறது பாருங்கள். அந்த வேதனையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. தாயினுடைய அன்பு அப்படிப்பட்டது, தாயினுடைய பாசம் அவ்வளவு உயர்வானது என்று பார்க்கின்றோம். கண்ணனும் இந்த விஷ்ணு சித்த நாயகியும் உடன்போக்கு மேற்கொண்டனர். நேராக ஆயர்பாடிக்கு சென்று விட்டனர். அங்கு பெருமகளான யசோதை இருக்கின்றாள். அவள் தன்னுடைய மருமகள் வந்திருக்கின்றாளே என்று லட்சியம் செய்வாளா? செய்யாமல் போவாளோ? இந்த புதிய பெண்ணுக்காக, புதிய மருமகளுக்காக அவளுக்கு தேவையானதையெல்லாம் கொடுத்து வைப்பாளா அல்லது அலட்சியம் செய்வாளா என்று வேதனை கொள்கின்றாள் இந்த தாய். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழாள் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளையை பெற்ற யசோதை மருமகளை கண்டுகந்து மனாட்டுப்புறம் செய்யுங்கொலோ செய்வாளோ செய்யுங்கொலோ என்று அந்த தாயினுடைய வேதனை இந்த பாசுரமாக வெளிப்படுகின்றது. கண்ணனும் தன்னுடைய மகளும் உடன்போக்கு, அதாவது யாருக்கும் தெரியாமல் ஊரை விட்டு சென்று விட்டனர். இலக்கியங்களில் ரொம்ப அழகாக இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. இதனை கற்பு என்று சொல்லுவதும் ஒரு வழக்கம். தனக்கு இவன்தான் தலைவன், தனக்கு இவன்தான் கணவன் என்று கற்பித்து கொண்டு செல்வதனால் இதுக்கு கற்பு வாழ்க்கை என்கின்ற ஒரு பெயரும் அமைந்திருக்கின்றதுன்னு பார்க்கின்றோம். கள ஒழுக்கத்தில், அதாவது திருமணத்திற்கு முன்பாக காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய காதலினுடைய வெளிப்பாடாக அவர்கள் யாருக்கும் தெரியாமல் ஒருவேளை ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் என்ன செய்வது என்பதற்காக தலைவனும் தலைவியும் தாமாகவே சென்று விடுகின்றனர் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது நேராக ஆயர்பாடிக்கு போயாச்சு. அங்கு யசோதை இருக்கின்றாள். அவள் யார், எப்படிப்பட்டவள் என்று ஆழ்வார் காண்பிக்கின்றார். அவள் பெரிய குடும்பத்தில் பிறந்தவள். என்ன அந்த பெரிய குடும்பம்? ஆயர்பாடி முழுக்க அரசனாக இருப்பவன் நந்தகோபன், அவனுடைய திருமதி, அவனுடைய தேவி இந்த யசோதை. அப்படியென்றால் எவ்வளவு செல்வமும் எவ்வளவு புகழும் கொண்டிருப்பாள். அப்படி புகழுடையவள் இவள், பெருமை உடையவள் இவள். அதனால் என் மகளை சிறப்பாகத்தான் நடத்துவாள், எந்த நிலையிலும் அவளுக்கு குறையை வைக்க மாட்டாள் என்று தேறிக்கொள்கின்றார் ஆழ்வார். ஏனென்றால் அவருடைய மகளை சாதாரணமாக வளர்க்கவில்லையாம். ஏதோ வந்தது, பிறந்தது, வளர்ந்தது, சென்றது என்று வளர்க்கவில்லையாம். ஒரு
மகாலட்சுமி தாயாரை எப்படியெல்லாம் வளர்த்தார்களோ, ஒரு செல்வத்திற்கு அதிபதியான தேவியை எப்படியெல்லாம் வளர்ப்பார்களோ அப்படி பார்த்து பார்த்து வளர்த்திருக்கின்றேன் என் மகளை. இப்படி இந்த செங்கண்மால் சிவந்த திருக்கண்களை உடைய இந்த திருமால் கொண்டு சென்று விட்டான். அதனால் அவனுடைய தலைவியாக வந்த என்னுடைய மகளை யசோதை நல்லபடியாக நடத்துவாளா மாட்டாளா என்கின்ற சந்தேகத்தில் நடத்துவாள் என்று தேறிக்கொள்கின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த பாசுரத்தை தான் கூரத்தாழ்வான் மோட்சத்திற்கு புகுந்த பொழுது சுவாமி ராமானுஜர் இப்படி ஒரு நல்ல சீடரை பெற்று இப்படி இழந்து விட்டேனே, அந்த செங்கண்மால் எடுத்து சென்றாரே என்ற நிலைப்பாட்டில் இந்த பாசுரத்தை பாடிக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பாசுரத்தை தான் நாம் இன்று அனுபவித்திருக்கின்றோம்.